அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ப்ளவுஸ் பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் 3 வீடியோவில் ஃப்ரண்ட்டு, பேக்கு, ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணணுன்னு போட்டிருப்பேன். பார்க்காதவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம பட்டி கட் பண்ணுறது டபுள் ஃபோல்டில் தான் கட் பண்ணுறோம். அதாவது துணி 2 துணியாக இருக்குது. நம்ம பட்டியில் 2 லைனிங் வைக்கும்போது 2 துணியாக வைக்கணும். அதுவே நம்ம நார்மல் காட்டன் ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம 3 துணியாக வச்சு கட் பண்ணணும். பாருங்கள், நான் முன்னாடி ப்ளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது அந்த சைடில் கொக்கி கட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடம் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ப்ளவுஸ் அளவு வச்சு தைச்சிருப்பேன். அந்த அளவு இப்போது பட்டிலையும் வைக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம பட்டிலையும் கொக்கி வைக்கிறோம். அதனால் அந்த பட்டிக்கும் சேர்த்து அந்த கொக்கி கட்டுறதுக்கான இடம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்காக தான் நான் பட்டி வைக்கிறேன். பாருங்கள், ப்ளவுஸ் வைக்கும்போது நம்மளுக்கு கீழே தையலுக்கான இடம், மேலே தையலுக்கான இடம் இருக்கான்னு பார்த்து நம்ம வைக்கணும். இப்போ பாருங்கள், நான் ரெடி அளவு மார்க் பண்ணிடுறேன். எனக்கு கீழே தையல் மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தால் போதும். அதனால் நான் இங்கே கொஞ்சம் இடம் தான் விட்டுருக்கேன். கீழே இருக்கிற ரெடி அளவு, அந்த சைடில் சைட் ஜாயின் பண்ணுற இடம், இது எல்லாமே மார்க் பண்ணிட்டேன். இப்போது மேலே நம்ம பட்டி ஜாயின் பண்ணியிருக்க இடம், நம்ம டாட் பிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு மார்க், அந்த இடத்துல ஒரு ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கா அங்கே சைட் ஜாயின் பண்ணியிருக்க இடம், இவ்வளோ தாங்க நம்ம பட்டி மார்க் பண்ணுறதுக்கான தேவையான மெஷர்மெண்ட்டு இவ்வளோ தான். இப்போ இதை வச்சு நம்ம அப்படியே மார்க் பண்ணிடலாம். கீழே நம்ம ரெடி அளவில் ஒரு கோடு போட்டுக்கிறேன். ரெடி அளவில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு அதுக்கு கீழே தையலுக்கான அளவில் நான் ஒரு கோடு போட்டுக்கிறேன். எனக்கு மடித்து தைக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் இருந்தாலே போதும். அதனால் நான் கொஞ்சம் விட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டு மடித்து தைச்சிக்கோங்க. இப்போ மேலே அது நம்மளுக்கு ஒரு போட் ஷேப் மாதிரி வரணும். அதுக்காக தான் அந்த டாட்க்கு இருக்க இடத்துல நம்ம மார்க் பண்ணுறது. மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஒரு கனெக்ட் பண்ணிடணும் சைட் ஜாயிண்ட் கூட. இந்த டாட் மார்க்லேருந்து நம்ம கொக்கி பக்கம் இருக்குது பார்த்திங்களா, அது நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கக்கூடாது. அது கொஞ்சம் வளைஞ்சி வரணும். அப்போ தான் போய் நம்மளுக்கு அது கரெக்டாக சீட் ஆகும். இப்போ சைட் ஜாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தையல் அளவு நம்ம 1.5 இன்ச் விட்டோம் இல்லைங்களா, அதையும் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கட் பண்ணும்போது நம்ம தையலுக்கான அளவு விட்டோம் இல்லைங்களா, அதில் கட் பண்ணுறோம். இந்த சைடு மேலே கட் பண்ணும்போது நான் தையலுக்கான அளவு மார்க் பண்ணல. ஆனால் நான் கட் பண்ணுறது தையலுக்கான அளவு விட்டு தான் கட் பண்ணுறேன். அங்கே பாருங்கள், நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதுல கட் பண்ணல. அதுக்கு மேலே தையலுக்கான அளவு நான் அப்படியே மார்க் பண்ணாமலே நான் கட் பண்ணுறேன். இதெல்லாம் பார்த்து கட் பண்ணுங்கள். நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு அது தைக்கிற இடத்துல நம்மளுக்கு மிஸ்டேக் ஆகும். இப்போ சைட் ஜாயிண்டில் கட் பண்ணுறோம். அவ்வளோதான், நம்ம பட்டி ரெடி. இப்போ நான் ஒரு சைடுக்கானதாக கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் இன்னொரு சைடுக்கும் கட் பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டான அளவில் கட் பண்ணணும். முன்ன பின்ன நீங்கள் கட் பண்ணக்கூடாது. சரி, கொஞ்சம் இடம் விட்டு கட் பண்ணலாம் அப்படின்லாம் கட் பண்ணிங்கன்னா ஒரு சைட் பட்டி கரெக்டாக வந்துடும், இன்னொரு சைட் பட்டி தப்பாக வந்துடும். கரெக்டாக அந்த மார்க்கிங்லேயே கட் பண்ணுங்கள். அவ்வளோதான், 2 சைட் பட்டியும் கட் பண்ணிட்டோங்களா. இப்போ நம்ம கொக்கிக்கும் அந்த காஜா கட்டுறோம் இல்லைங்களா, அதுக்கும் நம்ம ஐப்பட்டிக்கும் ஊப்பட்டிக்கும் துணி கட் பண்ணணும். இப்போ நான் இதில் வச்சு பார்க்குறேன். எனக்கு இந்த துணி பத்தலை அங்கே மடித்து தைக்கிறதுக்கு. மேலே ஷார்ட்டேஜ் ஆகுது. அதனால் வேறு எங்கே இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இதை பிரித்து வச்சு மார்க் பண்ணுற பாருங்க. நான் எப்பயுமே டீஃபால்ட்டாக நம்ம கொக்கிக்கான அளவு 9 இன்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சு கட் பண்ணுவேன். நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து கட் பண்ணுங்கள். ஏன்னா பஸ் சைஸ் பெருசாக இருக்கவங்களுக்கு அந்த ஹூக் பட்டி நம்மளுக்கு ஹைட் டிஃபர் ஆகும். இவங்க நார்மல் பஸ் சைஸுன்றதுனால நான் இவங்களுக்கு அந்த ஹூக் பட்டி ஹைட் 9 இன்ச் வச்சுருக்கேன். அதனோட அகலம் 2 இன்ச் வச்சுருக்கேன். அது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டேன். மேலே நான் மார்க் பண்ணல இல்லைங்களா, அதனால் ஒரு டைம் செக் பண்ணியிருக்கேன் 2 இன்ச் தான் இருக்கான்ட்டுன்னு. இப்போ இதை கட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், இது நம்மளுக்கு ஹூக்கோட பட்டி. இப்போ ஐப்பட்டி கட் பண்ணணும். ஐப்பட்டி இதே தான் 9 இன்ச்சே தான் நான் வச்சுக்கிறேன். ஆனால் அதனோட அகலம் நான் 3 இன்ச் வச்சுக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அது அப்போ தான் கரெக்டாக மடித்து தைக்க வரும். நான் 3 இன்ச் ஹூக்கோட பட்டி வச்சுக்கிறேன்.
3 இன்ச் மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டு அதை நான் கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான், ப்ளவுஸ் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள். இது பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் பார்ட்டு, ஃப்ரண்ட்டோட பட்டி, இது ஸ்லீவ்ஸு, ஹூக் பட்டியும் ஐ பட்டியும். இது ஹூக் பட்டி, இது ஐ பட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ. கீப் ஸ்மைலிங்.